ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லரிங் க்ளோ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரேண்டம் ஒர்க்கிங் டே தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம வந்து பிளான் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும், அன்றைக்கி நடக்கிறது வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு நாள் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி கடைக்கு வந்து காலையில் வந்த உடனே கொஞ்சம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமிக்கு பூஜைலாம் பண்ணிட்டு தான் டே ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூசுவலாகவே நான் ஷாப்புக்கு வந்த உடனே இதை பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். வீட்டுக்கு போகும்போது மேக்ஸிமம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். ரொம்ப ரொம்ப ரேர் கண்டிஷனில் ஃபர்ஸ்ட்லாம் நான் வந்து பண்ணாமல் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி மார்னிங் வந்தவுடனே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போகும்போதே வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டா, காலையில் வந்தவுடனே நம்ம ஜஸ்ட்டு சாமி கும்பிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா மார்னிங் வந்தவுடனேயே கொஞ்சம் டர்ட்டி பிளேஸை பார்த்தா நமக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆகும். அதனால் போகும்போதே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்தோடனே சாமிக்கு பூவெல்லாம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு சா கற்பூரம் காமிச்சிட்டு சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு இது பண்ணுறேன். சாம்பிராணி வந்து நான் டெய்லியெல்லாம் காமிக்க மாட்டேன். டியூஸ்டே அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே நான் காமிக்கிறேன். வெள்ளிக்கிழமை நான் காமிக்கல. பட் அது சாம்பிராணி காமிக்கல அப்படின்னா மற்ற நாளில் ஊதுபத்தி அந்த மாதிரியெல்லாம் ஏற்றி வச்சுப்பேன். மா ஊதுபத்தி ஏற்றுவேன், இல்லை தசாங்கம் கோன்ஸ் இருக்கும் அது வந்து ஏற்றி வைப்பேன். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகிடும். இந்த மாதிரி காமிக்கும்போது நம்மளோட பிளேஸில் வந்து பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட். நீங்கள் வந்து கடவுள் வந்து நமக்கு கூட இருக்காருன்னு நீங்கள் பிலீவ் பண்ணால் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. இல்லை பாசிட்டிவிட்டியாக இருக்குதுன்னு நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா, அப்படியும் நினச்சிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து ரெண்டுமே எனக்கு ட்ரஸ்ட் இருக்கிறதுனால நான் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நான் இது வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னோடய மார்னிங் ரொட்டீன். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து ஷாப்பில் இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். பிகாஸ் நம்ம வந்து இப்போ மேக்ஸிமம் கிளாத்து தான் ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ எங்கேயும் வந்து ஒரு சின்ன தீக்குச்சியோ ஏதோ எதுவுமே வந்து படாத மாதிரி பார்த்து நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது காலையில் யாராவது கஸ்டமர் வந்தாலும் அவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வரும். ஓகே, நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இதையே வந்து எங்கள் அம்மா வந்தாங்கன்னா என்ன இப்படி வச்சுருக்க அப்படி வச்சுருக்கேன்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. இன்னும் இதெல்லாம் எடுத்து வை, ஒன்று ஒன்றையும் முடித்தோடனேயே கையோடு க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த வேலைக்கு உட்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட்டு நான் வந்து எனக்கு ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிவிடுவேன். ரொம்ப க்ளீனிங் பண்ணிகிட்டே இருப்பேன். அது என்னமோ எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதில். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிராணி எல்லாம் போட்டாச்சு. இது வந்து நான் 2 ஷாப் வந்து நான் இப்போ வச்சுருக்கேன். இது ஒரு ஷாப், பக்கத்தில் ஒரு ஷாப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ரீசெண்டாக தான் இது பண்ணேன். இந்த மாதிரி காமிக்கும்போது உங்களோட ஷாப் முழுசாக வந்து நீங்கள் காட்டுறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ஸை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து இந்த ஷாப்புக்கு வந்து 1 இயர் ஆயிடுச்சு. கரெக்டாக இந்த மந்தோட 1 இயர் ஆயிடுச்சு. பக்கத்தில் இருந்த ஷாப் வந்து இப்போ தான் ஒரு 1 மந்த் கூட கம்ப்ளீட் ஆகலை. இப்போ தான் ரீசெண்டாக எடுத்திருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக க்ளாத்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு நான் கொஞ்சமாக ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். மெயினாக பார்த்திங்கன்னா சேல்ஸை காட்டிலும் நம்ம வந்து கஸ்டமைசேஷனுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணது. ஸோ இந்த மாதிரி எல்லா கார்னர்ஸ்லேயும் வந்து உங்களோட சாம்பிராணி இதெல்லாம் காமிச்சிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த பேட் வைப்ஸ் எல்லாம் போயிடும். நேற்று வந்து நான் ஒரு சடனாக ஒரு வெட்டிங் லெஹங்கா வந்து கொடுத்தாங்க. ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது கொடுத்தாங்க. ஆக்சுவலி ஒரு 6:00 அந்த மாதிரிலாம் இருக்கும். கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸ்கர்ட் மட்டும் பண்ணணும், லெஹங்காவோட ஸ்கர்ட் மட்டும் பண்ணணும்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. நானும் சரின்னு வாங்கி வச்சுட்டேன். ப்ளவுஸ் வந்து அவங்களே ஸ்டிச் பண்ணிட்டாங்களாம். அவங்க அம்மாவே ஸ்டிச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்களாம். அதனால் ஸ்கர்ட் மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது வந்துட்டு நான் வேறு ஒரு பிளான்க்காக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். பட் சடனாக அதை வந்து கொடுத்த உடனே ஓகே அப்படின்னு சொல்லி அதையும் வாங்கி வச்சுட்டேன். நீங்கள் பார்த்தது வேறு ஒரு ஸ்கர்ட், இப்போ பார்க்குறது இது வேறு ஒரு ஸ்கர்ட். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆக்சுவலி அது ஒரு 2 பேருக்கு ரிசப்ஷன் போல். ஒரே ஸ்டேஜில் பிரதர்ஸா இல்லை சிஸ்டர்ஸான்னு தெரியல எனக்கு. புதுசாக வந்திருந்தாங்க. எப்படியோ சர்ச் பண்ணி வந்திருப்பாங்க போல், எங்கேயாவது கொடுக்கலான்னு. இந்த மாதிரி ஹெவி லெஹங்காஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி அவங்க கொடுத்தது வந்து ப்ளூ கலரில் இருந்தது. அது வந்து ஸ்டிச் பண்ணாமையே கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஸ்டிச் பண்ணி சொதப்பிட்டாங்க, ஆல்ட்ருக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வந்து ஒரு பேக் பண்ணிவிட்டு
அத வந்து பேக் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் ஹைட் ரெட்யூஸ் பண்ணணும். இந்த மாரி சொல்லியிருந்தாங்க. நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அ அதெல்லாமே பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாரி பண்ணும்போது மிஷின் வந்து ரொம்ப சேஃபா ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் மிஷின் வந்து ஊசி வந்து உடைஞ்சு போயிரும். ஊசி உடைஞ்சிறது இல்லாம அலைன்மென்ட் சேஞ்ச் ஆயிடும். ஸோ ஊசி உடைஞ்சா வந்து மேக்ஸிமம் அலைன்மென்ட் சேஞ்ச் ஆகறக்கு சான்ஸ் இருக்கு. எனக்கும் ஒரு ஊசி உடைஞ்சிருச்சு. அலைன்மென்ட் நல்ல வேளை எதுவும் ப்ராப்ளம் வரல. ஸோ மேக்ஸிமம் இந்த மாரி ஒர்க்கெல்லாம் டெய்லர்ஸ் யாரும் வாங்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம நெக்ஸ்ட் டேவே ரிசப்ஷன்ங்கிறனால எனக்கு கையோட வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி நீ என்னால கையோடலாம் குடுக்க முடியாதுங்க. இதெல்லாம் ஒர்க் அதிகம். ஸ்டோன்ஸ் எல்லாம் பிச்சு எடுத்து அதுக்கப்புறம் தான் தைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு, அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் டே வந்து வாங்கிட்டாங்க. சண்டே தான் அவங்களுக்கு ரிசப்ஷன். ஸோ வந்து எல்லாம் போட்டு பேக் பண்ணி வச்சாச்சு. அப்போ அவங்க வந்து போட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு. ஆக்சுவலி அது பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அது வந்து ஸ்டிச் பண்ண தெரியாம பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ளவுஸையும் ஆல்ட்ரு குடுத்தாங்க. இல்லம்மா அது ரொம்ப பெரிய வேலை. அதெல்லாம் பிரிச்சுலாம் பண்ண முடியாது. ஃபுல்லா ஸ்டோன்ஸ் இருக்கு. அ அதுக்கு நீங்க இப்படியே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ஆல்டர்ல வந்து ஓரளவுக்கு தான் ஆல்டர் ஒர்க் பண்ண முடியும். அ எல்லாமே பண்ணும்போது நம்ம அது புது ட்ரெஸ் தைக்கிற மாரி இருக்கும். இன்னும் சொல்லப்போனா புது ட்ரெஸ்ஸ வந்து ஃப்ரெஷ்ஷா தைச்சுருவோம். பட் இது வந்து ஃப்ரெஷ்ஷாலாம் தைக்கவே முடியாது. அத பிச்சு எடுத்து தைக்கிற மாரி இருக்கும். அதுக்கு அமௌண்ட்டும் பெருசாலாம் நம்மளால கோட் பண்ணவும் முடியாது. ஸோ இது மட்டும் இல்லாம இதில ரிஸ்க் ரேட்டும் அதிகம். நமக்கு வந்து மிஷின் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஏன்னா ஒரு ஒரு டைமும் இந்த மாரி ஒர்க் பண்ணிட்டு, லாஸ்ட்டு வந்து 1 இயர் பேக் வந்து இந்த மாரி நான் ஒரு ஒர்க் பண்ணேன். வீட்ல இருக்கும்போது பண்ணேன் ஆக்சுவலி. என்னோட ரிலேட்டிவ் தான். பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, நீடில் வந்து பிரேக் ஆகி அலைன்மென்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாரி அலைன்மென்ட் சேஞ்ச் ஆனா என்ன ஆகும்னா, நமக்கு ஸ்டிச் போட போட த்ரெட் கட் ஆயிட்டே இருக்கும். அ போடவே முடியாது. ஒரு 2 இன்ச் 3 இன்ச்ல நூல் கட் ஆயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளால ஒர்க்கே பண்ண முடியாது. மறுபடியும் அ அ சர்வீஸ் மேன கூப்பிட்டு தான் பண்ற மாரி இருக்கும். அவங்க வந்தாலே நமக்கு ஒரு 500 ரூபீஸ் கிட்ட செலவாகும். ஸோ இது ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம கரெக்டான ஆள் கிடைக்கவே மாட்டாங்க. லாஸ்ட் டைம் அப்படி கூப்பிட்டு நான் பண்ணி, எனக்கு கரெக்டான ஆளே கிடைக்கல. மறுபடியும் சர்ச் பண்ணி கூப்பிட்டு மறுபடியும் அவங்க பண்ணி சாட்டிஸ்ஃபையிங்கா இல்ல. மறுபடியும் அவங்களே திருப்பி கூப்பிட்டு மறுபடியும் பண்ணேன். அப்பவும் எனக்கு கொஞ்ச நாள் சாட்டிஸ்ஃபையிங்கா இல்ல. இப்போ ஓரளவுக்கு மிஷின் நல்லா தான் அடிச்சிட்டுருக்கு. ஆக்சுவலா அது வந்து வீட்ல இருக்கக்கூடிய மிஷின். இது வந்து கடையில இருக்கு. வீட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் இருக்கு. கடையில இது வந்து புதுசா வாங்குன உஷா மிஷினு. உங்களுக்கு மிஷின் பத்தின டீட்டெயில்ஸ் வேணும்னா, நான் இன்னொரு தனி வீடியோவா போடுறேன். ரொம்ப நாளா போடணும்னு நெனச்சிட்டுருக்கேன். என்னால போட முடியல. அ பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்ப நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கதே கிட்டத்தட்ட ஈவினிங் ஆயிடுச்சு. நைட் ஆயிடுச்சு. காலையில பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் பண்ணிட்டு ஒரு ப்ளவுஸ ரெடி பண்ணி வச்சுட்டு, பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து இப்ப டெய்லரிங் கிளாஸ் நம்ம பண்ணிட்டுருக்கோம். அதனால வந்து அதுக்கும் ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்க. இன் பிட்வீன்ல வந்து மெட்டீரியல்ஸ் பார்க்கறதுக்காக கொஞ்சம் கஸ்டமர் வந்தாங்க. மேக்ஸிமம் இந்த நாங்க ரீசேல் அப்படிங்கிறத விட, நமக்கு பல்கா வந்து கஸ்டமர் கிட்டேருந்து ஆர்டர் வரும். நம்மகிட்டயே எடுத்து நம்மகிட்டயே ஸ்டிச் பண்ணும்போது, நம்ம அதில கொஞ்சம் ஆஃபர்ஸ் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோம். மெயினா வந்து கஸ்டமைசிங்க்காக தான் மெயினா பார்த்தீங்கன்னா, இதில வந்து இது வந்து மெயினா கஸ்டமைஸ் ஒண்ணா எடுத்து நம்ம பண்ணும்போது, நம்மகிட்டயே வாங்கி நம்மகிட்டயே குடுக்குறாங்க அப்படிங்கும்போது, நமக்கு பல்கா ஒரு ஆர்டர் கிடைக்கும் அப்படிங்கிற ஐடியால தான் நம்ம இத பண்ணிட்டுருக்கோம். மத்தபடி சேல்ல வந்து ப்ரமோட் பண்றதுக்காகலாம் கிடையாது. நமக்கு வந்து பிஸ்னஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகணும். அதோட நமக்கு ஆர்டர்ஸ் கொஞ்சம் லாட்டா வரணுங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கும் அந்த மாரி ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு, கிளாத் எடுத்து நம்மகிட்ட ஸ்டிச் பண்ணணும்னா, ப பண்ணிக்கோங்க. நார்மல் பிரைஸ விட ஸ்டிச்சிங் பிரைஸ விட நம்ம இதில கொஞ்சம் ஆஃபர் பண்ணி தரோம். ஸோ மத்தபடி நமக்கு சேல் வந்து இதில இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதுவே நம்ம வந்து பல்க் கஸ்டமைசிங் பண்ணலான்னு பார்த்தோம். பட் முடியல. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து இது வந்து நம்ம மார்னிங் பண்ணது. இதில ஜஸ்ட்டு பைப்பிங்கும், பஃப்பும் வச்சு நாட் வச்சு பண்ணியாச்சு. இது வந்து ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா, இதில மெயின் அட்டாச்மெண்ட் மட்டும் தான் ஃபினிஷிங் வெளிய தெரியும். இது வந்து ஷாப்ல பண்ணக்கூடிய ஃபினிஷிங் தான். பைப்பிங் எல்லாமே உள்ள போயிடும். இதில வந்து ஹிப்பு கிட்டயும் நம்ம வந்து பைப்பிங் குடுத்துருப்போம். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ, என்னால எதுவுமே பண்ண முடியல. அ வீட்டுக்கு ஒர்க் எடுத்துட்டு போலான்னு எடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ, இதோட விளாக் வந்து முடிஞ்சுது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.